ஹாய். டுடே ஃப்ரைடே மார்னிங் என்ன இன்னைக்கு சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நான் எப்படி சாம்பார் வைக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நான் வைக்கிற ஸ்டைல் கரெக்டாக அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? இது வந்து பருப்பு, துவரம் பருப்புனா பாசி பருப்பு மட்டும்தான் நான் வந்து குக்கரில் வச்சு விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வெங்காயம், தக்காளி, காய்கறிகள். சாம்பாருக்கு இதுதான் போடணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஐடியா வச்சே பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் கூட்டி போட்டு சாம்பார் வச்சுருவேன். ஸோ காய் வெந்துருச்சு, லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காயோட உப்பு போட்டுருங்க. அதை மாதிரி காய்கள் எதையும் அவிச்சு தாளிக்கிறதா இருந்தாலும் உப்பு போட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த உப்பு வந்து அதில் பிடிமானம் சேரும். இப்போ காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துட்டு, இன்னும் இதில் பருப்பை ஊற்றிடுவோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல தண்ணி ஊற்றி பருப்பை கழுவி பருப்பு ஊற்றியாச்சு. இவங்க நல்லா ஹீட்டாகி கொதித்து வந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இவங்களோட சாம்பார் தூள், சக்தி சாம்பார் பொடி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நமக்கு தேவையானது அதாவது ஸ்பூனில் தான் எல்லோரும் போடுவாங்க. நமக்கு ஒரு நிதானம் தெரியும். ஸோ டெய்லி இதை வைக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே, இந்த பொடி போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிதானம் தெரியும். இதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி தாளித்து ஊற்றிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். சாம்பாரில் புளியை ஊற்றாச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சம் செஞ்சோம், இதில் ஊற்றிட்டேன். சாம்பார் ரெடி. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க, 2 மல்லி இலை போட்டுக்கோங்க. நான் வச்சுருக்கிற சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். இது வந்து சாம்பார் வைக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்காதீங்க. நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக காயப்பொடி போடுங்க, அதான் ரொம்ப ஸ்மெல் வரும். நீங்கள் எப்படி எப்படி குழம்பு வைக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து நானும் கற்றுக்கிறேன். இந்த பாத்திரம் வந்து சாம்பாருக்கும் பருப்புக்கும் மட்டுமே யூஸ் பண்ணுற பாத்திரம். நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, என் வீட்டில் சாம்பார் பருப்புனா இந்த பாத்திரம், ரசம் வைக்க ஒரு பாத்திரம், புளிக்குழம்புனா வேறு பாத்திரம். எல்லாத்துலேயுமே ஒரே குழம்பு வைக்க மாட்டேன். ஒரே பாத்திரத்தில் எல்லா குழம்பும் வைக்க மாட்டேன். அதுக்கு என்னென்ன குழம்போ அது மாதிரி வெஜ்ஜின்னு ஒரு பாத்திரம், நான்வெஜ்ஜின்னு ஒரு பாத்திரம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் நான் ரசம்னா இதில் தான் வைக்கணும் அப்படின்னு வைப்பேன். புளிக்குழம்புனா அந்த பாத்திரத்தில் தான் வைக்கணும்.